ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்வின் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ப்ரெட்டும் முட்டையும் வச்சு சூப்பராக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி குழந்தைங்களுக்கு செஞ்சு தரலாம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 8 ப்ரெட் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் முழுசாக கூட அப்படியே செய்யலாம். கொஞ்சம் குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி செஞ்சு கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். அதனால் நான் அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இப்போ கட் பண்ண ப்ரெட் அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. நல்லா ஆறின பாலாக இருக்கணும். இதில் இந்த சீனி கரையிற அளவுக்கு நல்லா இந்த பாலை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சீனி ஃபுல்லாக நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு 4 முட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த முட்டையும் சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி நீங்கள் நல்லா இப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஃபுல்லாக நல்லா இந்த மாதிரி கரைஞ்சி சூப்பராக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இது அப்படியே இருக்கட்டும். கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை இதில் நல்லா முக்கி எடுத்துக்கோங்க. 2 சைடுமே இந்த மாதிரி நல்லா முக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு தோசை தவாவை சூடு பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம முக்கி எடுத்த ப்ரெட்டை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுக்கணும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. முட்டை சேர்த்துருக்கிறதுனால இது சீக்கிரம் கருகிரும். அதனால் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 சைடும் இந்த மாதிரி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். வெறும் 10 நிமிஷத்தில் இந்த ரெசிபி ரெடி ஆயிரும். ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.